இன்று 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பருப்பொருள் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நோ அபவுட் த டைப்ஸ் ஆஃப் மேட்டர். அண்ட் தென் செகண்ட் ஒன், நோ த சிம்பிள்ஸ் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருப்பொருளினுடைய பல்வேறு தனிமங்கள், அதனுடைய குறியீடுகள், அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அண்ட் தென் கிளாசிஃபை எலமெண்ட்ஸ் இன்டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். உலோகங்கள் மற்றும் அலோகங்கள், உலோக போலிகள் அப்படிங்கிறது எப்படி நம்ம அந்த எலமெண்ட்ஸ் தனிமங்களை வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். உலோகங்கள் மற்றும் அலோகங்களுடைய பண்புகளை எப்படி ஒப்பிடுவது அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் acquire knowledge about compounds of solids, liquids and gases. திட, திரவ, வாயு நிலைகளில் இருக்கக்கூடிய சேர்மங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். அடுத்ததாக know about the uses of compounds in daily life. அன்றாட வாழ்க்கையில் சேர்மங்களுடைய பயன்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிந்து கொள்ளப்போட விஷயங்கள். ஸோ மேட்டர் அரவுண்டர்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க மேட்டர். வாட் இஸ் மீன் மேட்டர்? மேட்டர் அப்படிங்கிறது இன் யுவர் டெய்லி லைஃப், நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இருக்கிறது தான் மேட்டர் சொல்கிறோம். ஸோ அந்த மேட்டர் அண்ட் எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்மளுடைய டெய்லி லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் எக்ஸிஸ்ட் அரவுண்ட் அஸ் ஆர் மேட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர். ஸோ எந்த பொருள் நம்ம கருதுனாலும் அதில் கண்டிப்பாக அந்த தேவையான அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஆற்றல் அப்படிங்கிறதுல அந்த பருப்பொருளுங்கிறத நம்ம எப்படி வரையறுக்கலாம்னா, அது எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுதோ அதை பொறுத்து அந்த பருப்பொருளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பு, அதுதான் பருப்பொருள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அது இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பண்புன்னு சொல்லும் பொழுது, நிறைய இடத்தை அடைச்சிது அப்படின்னு சொன்னால் அது கனமானதாக இருக்கும் அந்த பருப்பொருள். அது குறைவான இடத்தை அடைத்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் லேசானதாக இருக்கலாம். ஸோ லேசானதாகவும் இருக்கலாம், கனமானதாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த பருப்பொருளை பொறுத்து தான் நம்ம அது லேசானதா அல்லது கனமானதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுதான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்முடைய டெய்லி லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா, பார்க்கறது, தொடுவது, கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், இந்த புலன்கள் இதெல்லாம் நம்ம அதன் மூலமாக தான் உணர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை நம்ம பார்க்குறோம். கிளாஸ் டம்ளர் கேன் பி சீன், நம்ம அதை பார்க்குறோம். அகர்பத்தி பர்னிங் கேன் பி ரெகனைஸ்டு பை இட்ஸ் ஸ்மெல், வெரஸ் வின் ப்ளோஸ் கேன் பி ஃபெல்ட். இப்போ ஒரு காற்று அடிக்குது, காற்று வேகமாக அடிச்சுன்னா அதை நம்மளால் உணர முடியும். ஒரு ஊதுபத்தி எரிஞ்சுது அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லை நம்மளால் நுகர முடியும். அந்த மாதிரி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பாசஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். இதான் மேட்டர்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சம் ஆர் ஹெவி அண்ட் அதர்ஸ் ஆர் லைட். ஒரு சிலது ஹெவியாக இருக்கலாம், ஒரு சிலது லைட்டாக இருக்கலாம். ஸோ பருப்பொருள் அப்படிங்கிறது ஒரு இடத்தை, எந்த பொருள் நம்ம கருதுகிறோமோ அந்த பொருளினுடைய இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பு குறிப்பிட்ட நிறையை பெற்றிருக்கும். அதுதான் பருப்பொருள் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. ஸோ இந்த பருப்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது திண்ம, திரவ, வாயு நிலைகளில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இன் மேட்டர் எக்ஸிஸ்ட் solids, liquids and gases. As we know already, it's matter means wood, stone, sand, iron, etc. Liquid means water, milk, fruit, juice, etc. And gas means give some examples: oxygen, nitrogen, carbon dioxide, steam, etc. ஸோ இதிலெல்லாம் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பருப்பொருள் எந்த இயல்பு நிலையில் இருந்தாலும் அது அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் அப்படிங்கிற சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது மேட்டர் இன் எனி ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் இஸ் கம்போஸ்டு ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் சச் as ஆட்டம், மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் already you know an atom is the smallest particle of an element which exhibits all the properties of that elements. ஸோ ஆட்டம்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அணுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அணு அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிக சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டது. அதாவது ஒரு அணு அப்படிங்கிறது தனிமத்தினுடைய எல்லா பண்புகளையும் கொண்ட மிக சிறிய துகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா படிக்கும்பொழுது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பருப்பொருள் அப்படிங்கிறதுல மேட்டர் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு உங்களுக்கு அணுங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ ஆட்டம்ஸ். மேட்டர்னால் என்னன்னு கேட்பாங்க. அந்த மேட்டர்னால் என்னன்னு உங்களுக்கு எழுத தெரியணும். அணு பருப்பொருள். பருப்பொருள் அப்படிங்கிறது எப்பொருள் இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பையும் குறிப்பிட்ட நிறையும் பெற்றுள்ளதோ அதையே பருப்பொருள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் தென் ஆட்டம்ஸ். An atoms is the smallest particle of an element which exhibits the properties of that element. அதாவது மிக சிறிய துகள், தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிக சிறிய துகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததான் ஒரே தனிமத்தினுடைய அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்களோ இணைந்து தான் என்ன உருவாக்குது? மூலக்கூறுகளை உருவாக்குது. ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் அல்லது வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்களோ இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. Atoms of the same elements or different elements combine to form a molecule. ஸோ மாலிகுல்னால் என்ன, மூலக்கூறுகள்னால் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். இதெல்லாம் வந்து 2 marks டெஃபினிஷன்ஸ். அண்ட் தென் மின்சுமை நேர் அல்லது எதிர் மின்சுமையை பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களினுடைய தொகுப்பு தான் அயனிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அயன்ஸ்னால் என்ன? ஆட்டம்ஸ் ஆர் group of atoms having a charge positive or negative are called ions. ஸோ அயன்ஸ்னால் என்னங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பருப்பொருள்னால் என்ன, அந்த பருப்பொருள் அப்படிங்கிறதுல எதையெல்லாம் நம்ம பருப்பொருளை பார்க்க முடியும்? திட, திரவ, வாயு 3 நிலைகளையும் நம்ம பார்க்க முடியும். சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ 3 ஸ்டேட்ஸில் நம்ம மேட்டருங்கிறத பார்க்க முடியும். ஆஃப்டர் தட் வாட் இஸ் மீன் பை ஆட்டம்? டிஃபைன் ஆட்டம் ஆர் டிஃபைன் ஆட்டம். அணுன்னா என்ன, வரையறை அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது மூலக்கூறுகள், மாலிகுல்ஸ்னால் என்ன, டிஃபைன் மாலிகுல்ஸ். ஆஃப்டர் தட் டிஃபைன் அயன்ஸ். அயன்ஸ்னால் என்ன? இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுட்டு வந்த விஷயங்கள் தான், புதுசாக ஒன்றும் நம்ம படிக்கலை. அதுக்கப்புறமா அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தனிமங்கள். தனிமங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? தனிமம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அதாவது பென்சில், மேசை, மலை, வாகனம், புத்தகம், இந்த மாதிரி பூமியில் இருக்கிற எல்லா பொருட்கள்லேயும் இந்த தனிமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சுவாசிக்கும் போது காற்றை உணர்கிறோம். அதாவது எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஆன் எர்த். பென்சில், டெஸ்க், மவுண்டன்ஸ், கார், book, etc. And then it's actually we breathe the air. The air you breathe is made up of many elements like oxygen, nitrogen and argon. நம்ம வந்து காற்றுங்கிறத சுவாசிக்கிறோம். அது அந்த காற்றுக்குள்ளே என்னென்ன தனிமங்கள்லாம் நம்ம சேர்ந்து சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது மற்றும் ஆர்கன் போன்ற பல தனிமங்களால் ஆனது தான் காற்று அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ தனிமம் அப்படிங்கிறது ஒரு தூய பொருள். எலமெண்ட் இஸ் அ பியோர் சப்ஸ்டன்சஸ் தட் cannot be broken down by chemical methods into simple components. அதாவது தனிமத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? ரசாயன முறைகள் மூலமாக எளிமையான கூறுகளால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதாவது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த எலமெண்ட் கோல்டு cannot be broken down into any other than gold. If you keep hitting gold with a hammer, the piece would get smaller, but each piece will always be gold. நம்ம வந்து ஒரு கோல்டு தங்கத்தை வந்து நம்ம தனியாக பிரிக்கணும்னு முயற்சி செஞ்சு அதை உடைச்சோன்னா அது சின்ன சின்ன துண்டுகளாக கோல்டாக தான், தங்கமாக தான் பிரியுமே தவிர அது வேறு ஒரு பொருளாக அது மாறாது. ஸோ அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அது தங்கமாக தான் கிடைக்கும். நிறைய துண்டுகளாக உடைஞ்சா கூட சைஸ் தான் வேரி ஆகுமே தவிர அது கோல்டாகத்தான் உடையும். ஸோ இதை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க. எலமெண்ட்ஸ், தங்கம், அதாவது தனிமம் அப்படிங்கிறது ஒரு தூய பொருள், பியோர் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு
தனிமங்கள் வந்து ஒரே வகை அணுக்களையே பெற்றிருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு அணு அப்படிங்கிறது ஒரு தனிமத்தினுடைய மிக சிறிய துகள். அது அந்த தனிமத்தினுடைய பண்புகளை மட்டும் பெற்றிருக்கும். எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் an atom is the smallest particle of an element that still has the same properties of that elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட தனிமம் all atoms of specific elements have exactly the same chemical makeup, size and mass. Each atom has an atomic number which represent the number of protons that are in the nucleus of a single atom of that element. There are a total of 118 elements. Many elements occur naturally on earth. However, some are created in laboratory by scientists. So இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தனிமத்துக்கு ஒரே மாதிரியான வேதியியல் அமைப்பு, அளவு மற்றும் நிறை இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு அணுவினுடைய அணு எண் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தனிமத்தினுடைய அணுவினுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை அது குறிக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் 118 தனிமங்கள் 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நிறைய தனிமங்கள் இயற்கையாகவே பூமியில் கிடைக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சில தனிமங்கள் தான் அறிவியல் அறிஞர்கள் மூலமாக ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், தனிமங்களுடைய குறியீடுகள் அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள்னால் என்ன? இப்போது ஒரு இமேஜ் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்மளால் அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொசீஜராக தான் இந்த சிம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தக்கூடிய உருவம், பொருள், இதை தான் குறியீடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம அந்த சிம்பிள் அப்படிங்கிறத வந்து ஒரு அமைதியின் குறியீடாக புறாவை நம்ம சொல்கிறோன்னா அது எப்படி நம்மளுக்கு வந்து புறா வந்து ஒரு அமைதிக்கு தெரியுது, அந்த மாதிரி கணித செயல்பாடுகள் மூலமாக நம்ம குறியீடு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது கூட்டல், கழித்தல், வகுத்தல் இதெல்லாம் வந்து கணித செயல்பாடுகளை நம்ம குறிப்பிடுறோம். அந்த மாதிரி வேதியியலில் ஒவ்வொரு தனிமத்துக்கும் குறியீடுனால குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் அ டவ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ். இப்போ சிமிலர்லி we denote mathematical operations by symbols. For example, plus denotes addition, minus denotes subtraction, etc. In the same way, in chemistry, each element is denoted by a symbol. And then writing out the name of an element every time would become too troublesome. So the name of an element is represented by shortened form called a symbol. Let us learn the brief history of symbol of elements. இப்போது சிம்பிள் அப்படிங்கிறது நம்ம தனிமத்தினுடைய சுருக்க வடிவில் எப்படி குறிப்பிடுறது, அந்த குறியீடுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த குறியீடுகள் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை தான், ஹிஸ்ட்ரி தான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கிரேக்க குறியீடுகள், கிரீக் சிம்பிள்ஸ் அப்படி சொல்லும்போது the symbols of a form, geometrical shapes are used by the ancient Greeks for basic elements around us such as earth, fire, air and water. ஸோ இது வந்து கிரீக் சிம்பிளாக இப்படி தான் குறிப்பிட்டிருந்தாங்க. earth, கிரேக்க குறியீடுகளாக இயற்கை கூறுகளாக இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று மற்றும் நெருப்பு, இதை வந்து உருவங்கள் அடிப்படையில் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏர்க்குரிய சிம்பிள் காற்று, இது வந்து ஃபயர் நெருப்புக்குரிய குறியீடு, எர்த் அப்படிங்கிறது இப்படி குறிப்பிட்டிருந்தாங்க, நீருங்கிறதையும் வாட்டர் இதை இப்படி குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெப்பமாக இருக்கக்கூடிய பகுதி இது, உலர்ந்த பகுதி இப்படி இருக்கும், குளிர்ச்சியான பகுதி இப்படி இருக்கும், ஈரமான பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, எது எதுக்கு இடையில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. வார்ம், ட்ரை, கோல்ட் அண்ட் மாய்ஸ்ட். ஸோ இப்படி தான் வந்து கிரேக்கர்கள் அறிவியல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பு இருக்கிறதுக்கு முன்பே அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக செகண்ட் நம்ம பார்க்க போகிறது அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ், ரசவாதிகளினுடைய குறியீடுகள். ரசவாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது
In the days of alchemists, different materials that people used were represented by different symbols while they tried to change less valuable metal into gold. That process was called alchemy, and the men who did this work were known as alchemists. ரசவாதிகள் காலத்தில் உலோகங்கள், குறைந்த மதிப்புடைய உலோகங்கள் தான் தங்கமாக மாற்ற முயற்சி செஞ்சாங்க. அந்த செயலுக்கு ரசவாதம் அப்படின்னு பேர். ரசவாதம் அப்படிங்கிறது அல்கெமி. இந்த ரசவாதிகள் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற வெவ்வேறு பொருட்களை சில குறியீடுகளால் அவங்க குறிச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா நிக்கல், ஆர்சனிக், ஆன்டிமனி, நீர், இதெல்லாம் இவங்க இப்படி தான் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நிக்கல், ஆர்சனிக், ஆன்டிமனி, வாட்டர். ஸோ சிம்பிள்ஸ் யூஸ்டு பை அல்கெமிஸ்ட் இப்படி தான் அவங்க பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு டால்டனுடைய குறியீடுகள். டால்டன் அதுக்கடுத்து வந்த அறிவியல் அறிஞர்கள் அந்த குறியீடுகளை எப்படி பயன்படுத்தினாங்க? அதாவது கீழே ஒரு வரைபடம் படம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க டேப்லெட் காலமில். இதில் ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், கந்தகம், இது போல் இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த டால்டனுடைய குறியீடுகள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த குறியீடுகள் எல்லாம் சிம்பிள்ஸு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு பெர்சிலியஸ் குறியீடுகள். பெர்சிலியஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெர்சிலியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அவருடைய ஜான் ஜோசப் பெர்சிலியஸ், அவருடைய பெயரை குறிப்பதற்கு, படங்களை குறிப்பதற்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை உருவாக்கினார் இந்த சயின்டிஸ்ட்டு. ஸோ அந்த பெர்சிலியஸ் முறை மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் அப்படிங்கிறது தான் இந்த தனிமங்களுடைய குறியீடு தீர்மானிக்கும் முறை. அதாவது சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ சிம்பிளை முதல்ல பயன்படுத்தின சயின்டிஸ்ட் அப்படின்னா பெர்சிலியஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தனிமங்களினுடைய குறியீடுகளை தீர்மானிக்கும் தற்காலிக முறை அப்படின்னு சொல்லும் பொழுது தனிமங்கள் பெரும்பாலும் அலோகங்கள் அவற்றினுடைய ஆங்கில பெயர்களுடைய முதல் எழுத்துக்களை குறியீடுகளாக பெற்றிருக்கு. பெரும்பாலான தனிமங்கள், த சிம்பிள் ஆஃப் த மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ் மெயின்லி நான் மெட்டல்ஸ், அலோகங்கள் எப்படின்னா யூஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த இங்கிலீஷ் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் டேப்லெட் காலம் will be given. So see the tabular column: boron, carbon, fluorine, hydrogen, iodine, and then nitrogen. ஸோ எலமெண்ட்டை கொடுத்து அதனுடைய சிம்பிள் என்ன, BCF, HI, N இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு பாயிண்டில் சயின்டிஸ்ட் நேம், அதாவது எந்த தனிமம் நம்ம கருதுகிறோமோ அலோகங்கள், அந்த தனிமத்தினுடைய பெயருடைய ஃபஸ்ட் லெட்டரை நம்ம பயன்படுத்தணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. செகண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் டூ எலமெண்ட்ஸ் ஹாவ் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போது ஒரே லெட்டரை ஏஏவே 2 எலமெண்ட்டுக்கு வருது அப்படின்னா அப்போ என்ன செய்கிறது? அப்போ செகண்ட் லெட்டரை நம்ம சேர்த்து எழுதணும் அதோட. அப்படி கொண்டு வந்தாங்க. த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் இன் அப்பர் கேஸ் அண்ட் த செகண்ட் லெட்டர் இஸ் இன் லோயர் கேஸ், அப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை இங்கே எழுதியிருக்காங்க. அலுமினியம் ஏஎல், பேரியம், பெரிலியம், பிஸ்மத், புரோமின், அண்ட் தென் கோபால்ட், இப்படி நிறைய எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ஹெச்ஹெச்னு இருக்குது, ஹீலியமும் ஹெச் தான். ஸோ ஹைட்ரஜன் கேபிட்டல் ஹெச், ஹீலியம் ஹெச்இ, ரெண்டாவது வர்றது ஹெச்இ. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஃபர்ஸ்ட் 2 letters ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் சேம், then the symbol consists of the first letter and the second or third letters of English name that they don't have in common. ஸோ குறியீட்டினுடைய முதல் 2 எழுத்து ஒன்றாவே இருக்குது, ஃபஸ்ட் 2 எழுத்து. அப்படி ஒரு தனிமங்கள் இருந்ததுன்னா ஒரு தனிமத்துக்கு பதிலாக 2 எழுத்துக்களும் மற்றொரு தனிமத்திற்கு முதல் மற்றும் 3வது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தினாங்க. முதல் மற்றும் 3வது எழுத்துக்கள் குறியீடாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆர்கானிக், ஆர்கானிக்கில் ஃபஸ்ட் லெட்டர் ஏஆர் போட்டிருக்கோம். ஆர்சனிக்கில் பார்த்திங்கன்னா ஏஎஸ் போட்டிருக்கோம். ஆர்சனிக்கில் அந்த ஆரை விட்டுட்டு தேர்ட் லெட்டர் ஏஎஸ் போட்டிருக்கோம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குளோரினில் பார்த்திங்கன்னா CH வரும், H விட்டுட்டு Cl போட்டிருக்கோம். குரோமியமில் பார்த்திங்கன்னா CH விட்டுட்டு Cr போட்டிருக்காங்க. ஸோ Crனால் குரோமியம், Clனால் குளோரின். இப்படி தேர்ட் லெட்டரை கொண்டு வந்து போடுறாங்க. நான்காவதாக ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the fourth point is some symbols are used on the basis of their Greek name and Latin name of the elements. There are 11 such elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில தனிமங்களுடைய குறியீடுகள் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர் அடிப்படையில் எழுதப்படுது. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து 11 தனிமங்கள் அப்படிங்கிறத பெயரிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 11 தனிமங்கள் அப்படிங்கிறதுல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சோடியம், பொட்டாசியம், நேட்ரியம், கேலியம், ஹைட்ராஜரம், அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமும் கொஞ்சம் அந்த நேம்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நோ தட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து படிக்கிறது தனிமம் மற்றும் குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. ஸோ ஃபிஃப்த்து, some elements are named using the name of the country, scientist, color, mythological character and planet. ஸோ ஒரு சில எலமெண்ட்ஸ் தனிமங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெயரெல்லாம் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அது எந்த நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த அறிவியல் அறிஞர் பெயர், இல்லை நாடுகளுடைய பெயர், நிறம், புராண கதாபாத்திரம், கோள்களுடைய பெயர், இதெல்லாம் வச்சு அந்த தனிமத்துக்கு பெயரை வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியம், நொபீலியம், அயோடின், பாதரசம், மெர்க்குரி, புளூட்டோனியம், நெப்டியூனியம், யுரேனியம், இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட்டு மற்றும் நாடுகள் அதில் கண்டுபிடிச்ச அந்த பெயர்களை அடிப்படையில் பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து தனிமத்துக்கு நம்ம எப்படி பெயர் வைக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு தனிமம் இருக்குது, அந்த தனிமத்துக்கு சிம்பிள்ஸ் எப்படி போடுறது, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ரூல், if the element has a single English letter as a symbol, it should be written in capital letter. ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டேன்னா அந்த தனிமம் தனித்த ஆங்கில எழுத்தை குறியீடாக பெற்றிருந்ததுன்னா அந்த எழுத்தை வந்து பெரிய எழுத்தால் எழுதணும். செகண்டு, ஃபார் elements having 2 letter symbols, the first letter should be in capital followed by small letter. 2 எழுத்துக்களை குறியீடாக கொண்ட தனிமங்களுக்கு முதல் எழுத்தினை ஆங்கில பெயர் எழுத்திலும் தொடர்ந்து வரும் எழுத்தினை ஆங்கில சிறிய எழுத்திலையும் எழுதணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ரைட்டிங் த சிம்பிள்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், உலோகங்களும் அலோகங்களும். இப்போ உலோகங்கிறது என்ன, அலோகங்கிறது என்ன? The progress of man towards civilization is linked with the discovery of several metals and non-metals. Even today, the index of property of a country depends upon the amount of metals and non-metals it produces. So the wealth of the country is measured by the amount of gold in its reserve. இப்போ ஒரு சில உலோகம் மற்றும் அலோகங்கள் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த நாட்டை பொறுத்து அதனுடைய கண்டுபிடிப்புகள் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். இன்றைக்கு கூட ஒரு நாட்டினுடைய வளமையினுடைய குறியீடாக அதை குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த நாடு உற்பத்தி செய்யக்கூடிய உலோகம் மற்றும் அலோகங்களினுடைய அளவை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அமைது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த நாட்டில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தினுடைய அளவை கொண்டு குறிப்பிடப்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. An element can be identified as a metal or non-metal by comparing its properties with the general properties of metals and non-metals. ஒரு தனிமம் இருக்குது, அந்த தனிமம் வந்து உலோகமாக இருக்கலாம் அல்லது அலோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத இதனுடைய பண்புகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதாவது பொது பண்புகளோட ஒப்பிட்டு நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவ்வாறு செய்யும்போது சில தனிமங்கள் உலோக பண்புகளுடனும் ஒரு சில தனிமங்கள் அலோக பண்புகளுடன் ஒத்துப்போகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு சில தனிமங்கள் such elements we find that some elements neither fit with the metals nor with non-metals. ஒரு சில தனிமங்கள்
உலோக பண்பையும் பெற்றிருக்கும், அலோக பண்பையும் பெற்றிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த தனிமங்களை நம்ம உலோகப் போலிகள் அல்லது அரை அலோகங்கள் அப்படி குறிப்பிடலாம். அரை அலோகம் அப்படின்னு சொல்லும்பொழுது செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. And then elements are classified into metals, non-metals and metalloids based on their properties. ஸோ பண்புகளை பொறுத்து ஒரு தனிமத்தை உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும், அதை பிரித்து கண்டறிய முடியும். இதுதான் உங்களுக்கு இங்கே மைண்ட் மேப் மாதிரி போட்டு காண்பிச்சிருக்காங்க. ஸோ உலோகங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் மீன்ஸ் அதனுடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸாக என்னென்னலாம் இருக்கும். ஸோ மெட்டல்ஸ்க்கு நிறைய உதாரணங்கள் நம்மளுக்கு தெரியும். தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற மெட்டல்ஸ் தான். கோல்டு, சில்வர், காப்பர், அயன் இதெல்லாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸில் இதெல்லாம் இருந்ததுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், உலோகம், அதாவது மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ ஒரு உலோகம் இருக்குது அப்படின்னா அது இயல்பான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உலோகங்கள் திண்ம நிலையில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. செகண்டு, மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். பெரும்பாலான உலோகங்கள் எப்படி இருக்குன்னா கடினமானதாக இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. த டிபிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மெட்டாலிக் லஸ்டர். அதாவது பொதுவாக உலோகங்கள் அதிக அடர்த்தியை பெற்றிருக்கும், ஹை டென்சிட்டியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த உலோகங்கள் பளபளப்பாக இருக்கும். இந்த பளபளப்பு உலோக பளபளப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் தென் மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ். அதிக உருகுநிலையும் கொதிநிலையும் பெற்றிருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. உலோகங்கள் டேஷ் கொதிநிலை மற்றும் டேஷ் உருகுநிலை உடையது. உலோகங்கள் அதனுடைய டேஷ் அடர்த்தியை பெற்றிருக்கும், அதிக அடர்த்தியை பெற்றிருக்கும். உலோகங்கள் டேஷ் நிலையில் காணப்படும், திண்ம நிலையில் காணப்படும். இப்படியெல்லாம் 1 மார்க்குக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கும்போதே அதை சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும். அண்ட் தென் ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ உலோகம் அப்படின்னு சொல்லும்போது அது கடத்தக்கூடிய பண்பை பெற்றிருக்கும். அதனால் இதை அலுமினியம் தகடாக மாற்றப்பட்டு இதை நம்ம பயன்படுத்தலாம். இது கடத்தக்கூடிய பண்பு பெற்றிருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டியில் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் அ டிப்பிக்கல் சவுண்ட், ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி sonorous. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் மேட் யூஸ்ட் இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ். இதை இழுக்கும் தன்மையுடையது, அதனால் இதெல்லாம் நம்ம ஒலியை எழுப்பக்கூடியது. இதை அதனால் இந்த பெல்ல ஒலியை எழுப்பக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறதுனால கோயில்களில், ஆலயமணிகளில் இதை தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த உலோகங்கள் பொதுவாக வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது. இது மெல்லிய கம்பியாக நம்ம மாற்றி கம்பிகளாக நீளும் பண்புடையது, கம்பியாக நீளும் பண்புடையது. அதனால் இது நம்ம எலக்ட்ரிசிட்டியில் பயன்படுத்துறதுக்கு இந்த தாமிர கம்பிகளை நம்ம பயன்படுத்தலாம், இது குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உலோகங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஒரு சிறிய செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சிம்பிள் ஒன் தான். அடுத்ததாக இந்த உலோகம் அப்படின்னு சொல்லும்போது இதனால் நம்மளுக்கு என்ன யூஸஸ், பயன்கள் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க.